பொதுவாக பொருளாதாரம் என்று வருகிற பொழுது ஹராமான ஒரு ரூபாய் உங்களிடம் இருந்தாலும் அது ஹராம் தான். உங்களுடைய துஆக்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மிகப்பெரிய தண்டனை அது. நீங்க கோடான கோடி தர்மம் செய்துவிட்டு எந்த பிரார்த்தனை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையானதை தவிர வேற எதையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன். மூமின்களுக்கு ரசூல்மார்களுக்கு எதனை அல்லாஹ் கட்டளையாக சொன்னானோ அதைத்தான் முஃமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையாக சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹர் ருசுல், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, நீங்கள் நல்லதை சாப்பிடுங்கள், ஹலாலை சாப்பிடுங்க, ஹலாலை சாப்பிடுங்கள், சாலிஹான அமல் செய்யுங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய மனமான தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். இதை சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம தக்கர ரஜுல், பின்பு ஒரு மனிதரை பற்றி சொன்னார், யுதீலு ஸஃபர், நீண்ட பிரயாணம் செய்கிறார், அஷ்அத் அக்பர், அஷ்அத் வ அக்பர், தலைவிரிகோலமாக புழுதி படிந்த மேனியோடு பரட்ட தலையோடு செல்கிறார். யமுத்து யதைஹி இலஸ் ஸமா, தன்னுடைய கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார். யா ரப் யா ரப் என்று அழைக்கிறார். இப்படி இந்த 4 நிலைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த 4 நிலைகளும், இந்த 4ம் தனித்தனியாகவே ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற இடங்கள். இந்த 4 நிலையிலும் இருந்து கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் கேட்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். ரவாஹு முஸ்லிம். அவனுடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. அது சாப்பாடுன்னா பன்றியினுடைய மாமிசத்தை சாப்பிடுவது ஹராம் என்று தெரிகிற முஸ்லிமுக்கு அடுத்த மனிதனுடைய காசை அநியாயமாக சூறையாடி சாப்பிடுவது ஹராம் என்று தெரிவதில்லை. பன்றியை சாப்பிடக்கூடாது, ஹராம்னு தெரியுது. அடுத்தவனுடைய 1 ரூபாயை சாப்பிட்டாலும் அது ஹராம். வமத்அமுஹு ஹராம், குடிப்பது ஹராம். வமஷ்ரபுஹு ஹராம், மதுபான மட்டுமல்ல, அடுத்தவனுடைய 1 ரூபாயை சூறையாடி நீங்கள் குடிக்கிற தண்ணீரும் அது ஹராம். வமல்பசு ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராம். சம்பாதிக்கிறான், ஏமாற்றுகிறான், திருடுகிறான், அடுத்தவனுடைய அறியாமையை விளையாடுகிறான். ஒருவருக்கு தெரியாத அப்பாவி வந்தால் அவனை வைத்து விளையாடுகிறான். இப்படி ஏமாற்றி பணத்தை சம்பாதித்து அவன் ஆடை வாங்குகிறான், அணிகலன்களை வாங்குகிறான், குடும்பத்துக்கு செலவழிக்கிறான். வகுதிய பில் ஹராம், தன்னுடைய உடம்பை ஹராத்தால் நிரப்புகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், இவனுக்கு எப்படி இவனுடைய பிரார்த்தனைக்கு விடை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்ம தக்கர ரஜுல யுதீலு ஸஃபர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நீண்ட பிரயாணம் செய்கிறார். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம் பிரயாணம். நீங்க பயணம் செய்கிற பொழுது ஆடல் பாடல் கும்மாளம் கூத்து இதை தவிர்த்து நீங்கள் துஆ கேளுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஸலாத்து தஅவாத்தின் முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின்ன, 3 பிரார்த்தனைகள் அது எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். தஅவத்துல் முசாஃபிர், அதுல ஒன்றுதான் பிரயாணியுடைய துஆ. பிரயாணியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுதீலு ஸஃபர், நீண்ட பிரயாணம் செய்கிறார். அஷ்அஸ வ அக்பர், அவர் தலைவிரிகோலமாக புழுதி படிந்த மேனியோடு இருக்கிறார். முதலாவது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுற நிலை. 2வது மேனியெல்லாம் புழுதி படிந்து ஒரு அலங்கோலமான தோட்டத்தில் இருக்கிறார். யாரும் அவரை பார்த்தா கணக்கெடுக்க மாட்டாங்க, அந்த அளவு அசிங்கமாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப அஷ்அஸ வ அக்பர் மத்ஃபூஉன் பில் அப்வாப், ருப்ப அஷ்அஸ வ அக்பர் தி தம்ரைன் மத்ஃபூஉன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலா அல்லாஹி லஅபர்ர. எத்தனையோ தலைவிரி கோலமான புழுதி படிந்த மேனியெல்லாம் புழுதி படிந்த மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையில் அந்த மனிதன் இருக்கிறான். இந்த நிலையில் மனிதன் இருக்கிற பொழுதும் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. மூன்றாவது, யா ரப் யமுத் யதைஹி ஸமா, தன்னுடைய கையை வானத்தின் பால் உயர்த்துகிறான். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் யாரோடியான் தன் பக்கம் கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடம் கேட்கிற பொழுது அந்த கரத்தை வெறுமையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை யா ரப் யா ரப் என்று அழைத்தால் அல்லாஹ் விடை கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 கட்டங்களும் அல்லாஹு தஆலா துஆக்களை ஏற்றுக்கொள்ளுகிற கட்டங்களாக இருந்தாலும் அவனுடைய சாப்பாடு ஹராம், குடிபானம் ஹராம், அவன் உடுத்திருப்பது ஹராம் என்றால் அவனுடைய பிரார்த்தனை துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹராம் எங்களுடைய உடம்பில் கலந்திருக்கிறதா? நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலா? என்னுடைய வாழ்க்கையில் வட்டியோடு தொடர்பு இருக்கிறதா? சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் வட்டிக்குள்ள போகின்ற மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்தால் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க எவ்வளவு நெற்றிய சஜ்தாவில் வைத்தாலும் சரி, எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி, பொருளாதாரம் ஹராமாக நீங்கள் சம்பாதித்தால் உங்கள் பிரார்த்தனைகள், உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்தாலும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும் உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் காபத்துல்லாவில் கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராம் கலந்து விட்டால் அதை நீங்கள் அதிலிருந்து வெளியேறும் வரை உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. சர்வசாதாரணம். எடுக்கிறவனுக்கெல்லாம் கடனை எடுக்கிறவனுக்கெல்லாம் கடனை எடுத்து போட்டு, கொடுக்கிறவனுக்கு கொடுத்து போட்டு, வட்டியை கொடுக்கிறவனுக்கு கொடுத்து போட்டு, கடனை எடுத்து போட்டு கொடுக்காமல் இப்படி மனிதர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடி விட்டு நீங்க எந்த தௌபா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அந்த பொருளாதாரம் அடியானோடு சம்பந்தப்படுகிறது. நீங்க அந்த மனிதனுக்கு கொடுக்கணும். சிலர் கடன் எடுப்பார்கள், நாளைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன், 10 வருடங்கள் 15 வருடங்கள். ஆனா அவருடைய வளமையான செயல்பாடுகள் நடந்துகிட்டு. ரமலான்ல கஞ்சி கொடுப்பாரு, இஃப்தார் கொடுப்பாரு, ஆனா கடன் கேட்டா கொடுக்க மாட்டாரு. இந்த கஞ்சியும் இஃப்தாரும் நாளை முகத்திலே தூக்கி எறியப்படும். ஒரு அடியான் வெட்டப்பட்டு, அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதாக வெட்டப்படுகிற பொழுது பூமியில ஒரு சொட்டு ரத்தம் உழுகிறதுக்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்ல தைன், கடனை தவிர கடன் மன்னிக்கப்படாது. அவன் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு, மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு, மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானாலும் அவனுடைய கடன் நிறைவேற்றப்படாத வரை அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஸாயி பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கடனுடைய விஷயத்தை, நாங்க அடுத்தவங்களுக்கு கடனை எடுத்து போட்டு கொடுக்காம நீங்க ஹஜ்ஜு செஞ்சாலும், உம்ரா செஞ்சாலும், தொழுதாலும், இபாதத் செஞ்சாலும், ஊர்ல நல்ல பேர் எடுத்தாலும், எந்த பெரிய பட்டம் எடுத்தாலும், ஆலிமாக, உலமாவாக, பெரிய அறிஞனாக, அல்லாமாவாக, ஹாஜி, எவ்வளவு பெரிய பட்டம் இருந்தாலும் சரி, அடையாளத்துக்கு சொல்றேன், இந்த பட்டங்கள் எல்லாம் பெரிய ஹாஜின்னு சொல்லுவாங்க, பெரிய அல்லாமான்னு சொல்லுவாங்க, பெரிய இமாம்னு சொல்லுவாங்க. ஆனா பொருளாதாரத்தில் ஜீரோ. சிலர் என்ன செய்வாங்க, கடன் எடுத்து போட்டு நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன்னு போறாங்க. இது நரகத்தினுடைய பாதை. அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் அது நீங்கள் அடியானோடு சம்பந்தப்பட்டது. கடன் எடுத்து ஏமாத்தி விட்டு நீங்க எங்க போனாலும், ஹஜ்ஜுக்கு போனாலும், உம்ராவுக்கு போனாலும், அது நீங்கள் செல்லுகிற பாதை ஹராமான பாதை. அடுத்தவனுடைய 1 ரூபாய் பணத்தை ஏமாத்தி விட முடியாது. கடனாக இருந்தாலும் சரி, வட்டியாக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று கடன் சர்வசாதாரணம். கடனை கொடுத்து எத்தனையோ பேர் மனநோயாளியாக இருக்கிறார்கள். நல்லவர் நினைச்சுதான் கொடுத்தேன், நல்ல மனிதர் என்று நினைச்சுதான் கொடுத்தேன், சமூகத்தில் நல்ல ஈமான்தாரி என்று தான் நினைச்சு கொடுத்தேன், ஆனா ஏமாத்தி விட்டார். 10 வருஷம் அவனுக்கு தாரேன் தாரேன் தாரண்டி ஏமாத்துகிறார் என்றால் 10 வருஷத்துக்கு பிறகு அதை கொடுத்தாலும் அந்த 10 வருஷம் இவர் பட்ட வேதனை இருக்கிறதே, துயரம் இருக்கிறதே, கஷ்டம் இருக்கிறதே, இந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் அந்த காலத்தை மீட்டி கொண்டு வந்து மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ்விடத்தில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏமாற்றினவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த மனிதன் மன்னிக்கவில்லை என்றால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் கடனுடைய விஷயத்தில்.
சர்வசாதாரணம். நாங்க கடன் எடுத்து வச்சுட்டு இங்கால தர்மம் செஞ்சா அங்கால கொடுத்தா 4 பேருக்கு செலவழிச்சா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹுக்கு அது ஹராம். அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்கே ஹராம். அல்லாஹ்வுக்கு ஹராம் என்று ஒன்று கிடையாது. அல்லாஹ் விரும்பி தனக்காக வைத்துக் கொண்டது. யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. அபூதர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், என்னுடைய அடியார்களே, நான் என் மீது ஹராமாக்கி கொண்டேன். எதை ஹராமாக்கி கொண்டேன்? அடியார்களுக்கு அநியாயம் செய்யறது. அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு ஆள்கிட்ட நீங்க கடன் எடுத்து போட்டு அவரை ஏமாத்திட்டீங்கடா, அல்லாஹ் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்கிறது அல்லாஹ்க்கே ஹராம், அவன் மன்னிக்காதவரை. அன்புக்குரிய சகோதரர்களே, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, முடியாது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல்லாஹ். நீங்க தொழுகை விடுறீங்க, விடக்கூடாது. ஒருவேளை விட்டுட்டீங்க, நோன்பு பிடிக்காம விட்டுட்டீங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான்ல, நாடினால் மன்னிப்பான். ஆனால் நீங்க அடுத்தவனுக்கு செஞ்ச அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் எல்லோரும் கேள்விப்படுகிற ஹதீஸ் தான், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். காசு பணம் இருந்தும் திவாலாகி போனவன், வங்குரோத்து நிலை அடைந்தவன் யார் என்று தெரியுமா? அடுத்தவனுடைய மானத்தில், மரியாதையில், சொத்தில், செல்வத்தில் விளையாடிய மனிதன். எவ்வளவு நன்மை கொண்டு போனாலும் அந்த நன்மைகள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை முடிந்துவிடும் இந்த மனிதனுடைய நன்மை. ஆனால் வந்து கொண்டே இருப்பார்கள் மனிதர்கள். வரபனி ஹாதா ஷதமனி ஹாதா, இவன் எனக்கு அடித்தான், அநியாயமாக ஏசினான், என்னை துண்டித்தான், வேதனை செய்தான் என்று சொல்கிற பொழுது இப்பொழுது இந்த மனிதனிடம் நன்மை இருக்காது. வந்திருக்கக்கூடிய மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். மலை போன்று நன்மை கொண்டு வந்த மனிதன் மலை போன்று பாவத்தை எடுத்துக்கொண்டு செல்வான். இவன் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்திலே நாம் விளையாடி விடக்கூடாது. அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் கை வைத்து விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது கடன்.